திருத்தணி அருகே இருளர்கள் வசித்து வந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த கஞ்சா போதை கும்பல் அங்கிருந்த பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா கும்பலுக்கு காப்பு போடப்படுமா? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தாளவேடு இருளர் காலனி அமைந்துள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட இருளர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். குழந்தைகள், பெரியவர்கள் என குடும்பமாக இவர்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. வெள்ளிக்கிழமை நள்ளிரவு கஞ்சா போதையில் கையில் உருட்டுக்கட்டை, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் 6 பேர் கொண்ட கும்பல் ஒன்று தாளவேடு இருளர் காலனிக்குள் புகுந்துள்ளது. வரும்போதே பெரும் ரகளையுடன் நுழைந்த அந்த கும்பல் யாரோ ஒரு நபரை தேடுவது போல வீடுகளுக்குள் புகுந்து பெரும் அட்டகாசம் செய்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளை அச்சுறுத்தி தாக்குதல் நடத்தியும் வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்தும் தகராறு செய்துள்ளனர். மேலும் தடுக்க வந்த ஆண்களை அடித்து உடைத்து மின் விளக்குகளை சேதப்படுத்தி அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். அந்த கும்பலை பார்த்து ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் தட்டி கேட்க வந்தபோது அவர்கள் மீதும் கையில் வைத்திருக்கும் ஆயுதங்களை வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களையும் சரமாரியாக உடைத்துள்ளனர். அந்த பகுதியில் வசித்து வந்த ராமசாமி என்பவரின் குடும்பத்தினர் மீது அந்த கும்பல் தாக்குதல் நடத்திய போது பதறிப்போன அவர்களை தடுக்க முயன்றிருக்கிறார். அதனால் ஆத்திரமடைந்த அந்த கஞ்சா போதை கும்பல் முதியவர் ராமசாமி மீது சரமாரியாக அரிவாளால் வெட்டி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் சம்பவ இடத்திலேயே மயங்கிவிட்டார். இதனையடுத்து அவர்கள் தேடி வந்த நபர் கிடைக்காத நிலையில் அந்த பகுதி மக்களை மிரட்டிவிட்டு அங்கிருந்து அலப்பறையாக சென்றுள்ளனர். இதனையடுத்து படுகாயமடைந்த முதியவர் ராமசாமியை மீட்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அழைத்து சென்றனர். தலை மற்றும் உடலில் பலத்த வெட்டுக்காயங்கள் இருப்பதால் அவரை உடனே திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். அங்கும் அவருக்கு சிகிச்சை அளிக்க முடியாததால் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு தலைமை மருத்துவமனைக்கு முதியவர் ராமசாமியை அனுப்பி வைத்தனர். எங்களுக்கு பாதுகாப்பு தேவை. 6 பேர் வந்தாங்க நைட்டு. மொத்தம் ஒரு வீடு தவறாமல் மொத்த பேரும் வந்து கல்லில் அடிக்கிறது, ராடில் அடிக்கிறது மொத்தம் செஞ்சாங்க சார். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. மொத்த லேடிஸும் பயந்துன்னு அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க. நள்ளிரவில் வந்த கஞ்சா போதை கொலைவெறி கும்பல் யார், எதற்காக பெரும் அட்டகாசத்தில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். போலீசார் இரவு நேரத்தில் அந்த பகுதியில் ரோந்து மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் பாதுகாக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் சென்டரில் எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. நைட்டு 6 பேர் வந்தாங்க, பைக்கில் வந்தாங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணோன்னு தோணுச்சோ அதெல்லாம் பண்ணாங்க. கல்லை தடிக்கிறாங்க, பல்ப் உடைக்கிறாங்க, பொம்பளைங்களாண்டு பிரச்சனை பண்ணுறாங்க. எங்களால் முயற்சி எடுக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஆந்திர மாநில எல்லை பகுதியான இந்த பகுதியில் சுற்றுவட்டார பகுதிகளில் நாளுக்கு நாள் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதால் இதுபோன்ற சம்பவங்களில் சிலர் ஈடுபட்டு வருவதாக அந்த பகுதி மக்கள் வேதனையுடன் குற்றம் சாட்டுகின்றனர். நள்ளிரவு நேரத்தில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டோர் மீது தாக்குதல் நடத்தி பெரும் அட்டகாசத்தில் ஈடுபட்ட கஞ்சா போதை கும்பல் மீது நடவடிக்கை பாயுமா?